தனுஷ் சார் வந்து அவங்க அப்பா படத்தில் நடிக்கும் போது ரொம்ப சிம்பிளா இருந்தது எனக்கு. தனுஷ் சார்லாம் எனக்கு அவ்வளோ படங்கள்லாம் பார்க்கணும், ஐயோ இந்த பையன் எவ்வளோ நல்லா நடிக்கிறான்னு. அப்போ ஒரு நாள் வந்து என்னை கூப்பிட்டு அமைச்சிருந்தாங்க. போயிட்டு ஆஃபீஸில் போனோடனே, எனக்கே உங்களை நல்லா தெரியும் தம்பி, உங்கள் அப்பா படத்தில் கரிசல் காட்டுமன்லாம் நான் நடிச்சிருக்கேன், அது இதுன்னு அதெல்லாம் பேசிட்ட உடனே, அம்மா இதில் வந்து ஒரு சித்தர் கேரக்டர், தேனாண்டால் பிக்சர் முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு இந்த படம், நான் தான் டைரக்ட் பண்ணுறேன், பேசவே மாட்டீங்க, ஊமை மாதிரி ஒரு சித்தர் அப்படின்லாம் கேரக்டர்லாம் சொன்னார். அவ்வளோ பொலைட்டாக இருந்தார். ஸ்பாட்டுக்கு போனால் எப்பா அவரு ஒரு டெரர் ஆகிட்டாருங்க சார். அப்படியே அந்த லுக் அப்படி திரும்பினாருன்னா அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. எஸ் சார் எஸ் சார் அப்படி. ஐயோ எனக்கு பயம் வந்துருச்சு. அப்புறம் அவரு ஒல்லியா இருக்காரு, இப்படி ரெட்டை காலில் இப்படி உட்காந்துட்டு அம்மா நீங்கள் இப்படி உட்காந்துட்டு இப்படி பார்க்குறீங்க, நீங்கள் பேசக்கூடாது, நான் டைலாக் பேசுகிறேன். எனக்கு இப்படி உட்கார வரல தம்பின்னு சொல்கிறதுக்கே பயம். ஏன்னா அவர் டெரராக இருக்காருங்க சார். நம்ம ஆஃபீஸில் பார்த்த தனுஷ் வேற, இப்போ இருக்கிற தனுஷ் வேற மாதிரி அப்படி வேலை வாங்குறாருங்க சார். அவ்வளோ அழகாக வேலை வாங்குறாரு.